ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அப்போ அந்த ஸ்டார் லைட் எல்லாத்து வீட்லேயுமே கட்டி விட்டுருப்பாங்க. அது நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். பாப்பா இதை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா, எதுக்காக அந்த ஸ்டார் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் என் பொண்ணுக்கு நான் அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் மார்கழி ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ குளிர் தாங்கவே முடியல. பாத்திரம் விளக்குறதுக்குள்ளேயே நான் எங்கேயோ ஐஸ் கட்டி எடுத்து கையில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுது. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு இந்த கிச்சனில் போய் நின்று சாப்பாடு செய்யும் போது தான் அப்போ கொஞ்சம் கதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தக்காளி தண்ணி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிள். ஒரு 2 வெங்காயம், அதை ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டு, அதை நல்லா வணங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மிளகாயும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை எடுத்து ஊற்றி 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம இட்லி தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாவை ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக கெட்டியாயிரும். இட்லியை சுட சுட எடுத்து வச்சு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.